3 snipers, 76 targets. Hi friends, welcome to Mr. and Mrs. Junction. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாரிக்ஷயர் சென்ட் நிக்கோலஸ் பார்க் தாங்க. இங்கே இன்றைக்கி UK ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டே செலிப்ரேஷன் வித் சிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தாங்க பண்ண போகிறாங்க. வாங்க இப்போ நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மிலிட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய புல்லட், ஸ்வாட்ஸ், கன்ஸ், அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், அது மட்டும் இல்லை ஹேண்ட் கப்ஸ் அப்படின்னு நிறையா ஐட்டம் வந்துட்டு அவங்க மக்கள் பார்வைக்கு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே நிறைய மிலிட்ரி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க பொறுமையாக வந்துட்டு மக்களுக்கு ஒவ்வொரு ஐட்டம் அவங்க யூஸ் பண்ணுறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ் இருக்குது. இப்போ வாங்க இந்த ஆஃபீஸர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நம்ம அதை கேட்கலாம். It depends which you're looking at. The older stuff, like the Bren's very heavy. 303 was a standard weapon from SMLE after the First World War right up until the 60s, until this came in, the SLR, and then the SLR was superseded by the SA-80. That is a sniper one. That one's from Tumbledown. There was 3 of these made up for the Falklands. 2 para used them. This is one of the 3, and effectively, before the attack went in on Tumbledown, they put down 15 minutes suppressing fire. 3 snipers, 76 targets. இங்கே பாருங்களேன் இவர் எப்படி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ மிலிட்ரியில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் ஒரு சிலதெல்லாம் நம்ம கையில் கொடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண வச்சாங்க. இது ஒரு யூனிக்காகவே இருந்துச்சு. இங்கே ஒரு மினி மிலிட்ரி மியூசியமே இருந்ததுங்க. ஸோ அவங்க எல்லா ஐட்டமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஸோ தட் நம்ம மிலிட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் அவங்க ஃப்ரீ ஃபுட்ஸுமே கொடுத்தாங்க மக்களுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ், ஃப்ரீ ஹாட் டாக்ஸ், அப்புறம் லங்கர் சேவா, அவங்க வந்துட்டு ஃப்ரீ வெஜிடேரியன் ஃபுட்ஸுமே ப்ரொவைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களை என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காண்டி அங்கே ஒரு பவுன்சி கேசில் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. கூடயே ட்ராம்போலின்ஸ், அப்புறம் ஒரு கிராஃப்ட் ஸ்டால்ஸுமே போட்டிருந்தாங்க. ஸோ ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டேயை பார்த்துட்டு அப்படியே பார்க்கில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வாங்க சீக் கட்டா மார்ஷியல் ஆர்ட்ஸை பார்க்கலாம். இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு 4 பேரை வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு உட்கார வச்சாங்க. கையில் வந்துட்டு ஒரு வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் தான் அதை பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. ஒரு சால்ட் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு சுற்றி இருந்தவங்கள்ட்ட அதை கையில் கொடுத்து அது சால்ட்டான்னு செக் பண்ண சொன்னார். நடுவில் ஒரு பர்சனையும் படுக்க வச்சுட்டாங்க. அந்த பர்சன் மேலே ஒரு ஹனிமலம் ஃப்ரூட் வச்சு விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த சால்ட்டை கண்ணில் கொட்டிக்கிட்டாரு. 2 கண்ணு ஃபுல்லுமே வந்துட்டு சால்ட்டை கொட்டிட்டாரு. அவர் கண்ணை ஒரு கருப்பு துணியால் மூடிக்கிட்டாரு. ஸோ இன்னொருத்தர் வந்துட்டு அவர் கையில் ஒரு ஸ்குவாடை வந்துட்டு கொடுத்துட்டாரு. ஸோ சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணை கட்டிகிட்டே வந்துட்டு எல்லா ஃப்ரூட்டையும் வந்துட்டு கரெக்டாக அவர் கட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள்
இப்போ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Harjinder Singh, thank you. Biggest thank you goes to the team. Without them, I am nobody. So, thank you for making me. Why could you get Khalsa? Why? Thank you so much. Thank you. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.